ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவை பேன் கார்டுங்க, அடுத்து ஆதார் கார்டு, நம்மளோட ஃபோட்டோ, அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபுங்க. இப்போ இன்கேஸ் ஓன் ஹவுஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, முனிசிபாலிட்டி டேக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, அல்லது வந்துட்டு இவி பில் கட்டியிருப்போம் இல்லைங்க அந்த பில்லு. ரெண்டடாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட், கமர்ஷியல் லீஸ் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு. அந்த அக்ரிமெண்ட்லேயே வந்துட்டு நம்ம கம்பெனி பேரோ ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கணுங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டியோட இபி பில்லு ஆர் அங்கேயே வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இது ரெண்டில் வந்து நமக்கு ஏதோ ஒன்று அவங்க கொடுக்கணுங்க. ஓகேங்களா, இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் போதும். அடுத்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுங்க, இது வந்து கம்பெனி அக்கௌண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்தால் போதுங்க. ஓகேங்களா, ஒரு சில டைம் செக் லீஃப் அந்த மாதிரி கேட்பாங்க, ஆர் பேங்க் பாஸ்புக் ஃபஸ்ட் பேஜ் கேட்பாங்க, ஆர் ஒரு சில டைம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாலே வெரிஃபை ஆயிடுச்சுன்னா விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து இதோட ரெக்குயர்மெண்ட்டு. இன்கேஸ் இது வந்து நார்மல் எதுக்குன்னா வந்துட்டு ஒரு ப்ரொப்பரேட்டராக, அதாவது நீங்கள் ஒரே ஆள் உங்கள் பேரில் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும்.